சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம்மரி ஃப்ரம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் 6 pages எய்ம்ஸ் ஸ்டேட்மெண்ட். 6 பக்க மத்திய அரசு சார்ந்த நம்முடைய புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமுடைய டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்மெண்ட். 4 பக்க தமிழ்நாடு அரசினுடைய அறிக்கை. இப்படி ஒட்டுமொத்த ஆதாரங்களுடன் 22 பக்க அறிக்கை இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டாகிவிட்டது. We have placed in the public domain. We have placed all the fact and figures in the public domain. We are transparent, we are open. We are transparent, we are open, we are very clear. மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஆகினால்தான் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய இந்த பல்வேறு விதமான இந்த சர்ச்சைகளுக்கு பன்னீர்செல்வத்துடைய மனசாட்சி தான் பதில் சொல்ல வேண்டும். இதுதான் ஏற்கனவே நான் பேட்டியிலே தெரிவித்திருக்கின்றேன். தொடர்ந்து விசாரணை கமிஷன் என்று சொல்லுகிறார்கள். விசாரணை கமிஷன் என்று சொன்னால் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் பன்னீர்செல்வம். ஒருவேளை அவர் கூற்றுப்படியே குற்றம் நடந்திருக்கிறது என்று அவரே சொல்லுவாரேயானால், உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு சொல்லியிருக்கின்றேன், 75 நாட்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள். அந்த அம்மா அவர்களுடைய இறப்பு எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை என்றால், அந்த இறப்பை வைத்து இது போன்றவர்கள் சில விமர்சனங்களை செய்வது எங்களுக்கு மேலும் வேதனையை அளிக்கிறது. ஆக 19வது நாளில் அம்மா அவர்கள் அங்கே அம்மா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த 19வது நாளிலே முழு அதிகாரத்தை எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் விசாரணை கமிஷன் என்று சொன்னால் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் பன்னீர்செல்வம். அவர் கூற்றுப்படி குற்றம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் முதல் குற்றவாளி OPS தான் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.